Hi, welcome to Golden Academy. இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஜாவாவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக ஜாவாவில் வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ ஆக்சுவலாக டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. நம்ம கொடுக்குற டேட்டா என்ன டைப்பு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் டேட்டா டைப் அப்படின்னாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் ஒரு நம்பர்ஸ் நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் 100 அப்படின்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. ஓகேவா? நான் ஒரு நேம் எழுதுறேன் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. நான் வந்துட்டு வெறுமனே ஒரே ஒரு ஏபிசிடி, ஒரே ஒரு லெட்டர், இப்போ ஏ அப்படின்றது மட்டும் நான் எழுதுறேன் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவுக்குமே ஒரு விதமான டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்கள் ஏஜ் என்ன அப்படின்ட்டு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என் ஏஜ் வந்துட்டு 10.0 அப்படின்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? என்னோட ஏஜ் வந்துட்டு 10.2 10.3 அப்படின்னு யாருமே நம்ம பாயிண்ட் வேல்யூ நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ என்னோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டால் நான் வந்துட்டு 10 20 30 அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த ப்ரைஸ் எவ்வளோ, இப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இது வந்துட்டு 12 rupees 50 பைசா 75 பைசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ளோட் அப்படின்ற அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எந்தெந்த இடங்களில் நம்ம என்னென்ன டேட்டாவை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா டைப்பை நம்ம அசைன் பண்ணிக்கிறது தான் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த டேட்டா டைப்ஸில் ஆக்சுவலாக 2 types of data types இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் primitive data types and non-primitive data types or reference data types அப்படின்னா. ஓகேவா? ஸோ primitive data typesல என்னென்ன வரும் அப்படின்னா int, double, boolean, ஓகேவா? ஸோ கேரக்டர், பைட்டு, இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு primitive data typesல வரும். ஓகேவா? ரெஃபரன்ஸ் டைப்ஸ், ஓகேவா? அதில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா அரே, ஸ்ட்ரிங்ஸ், கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் primitive data typesல வரும். ஓகேவா? இங்கே நான் நான் primitive data types அண்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் இது ரெண்டுமே ஆக்சுவலாக வந்துட்டு சேம் தான். ஓகேவா? ஓகே, இப்போது நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பைட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு பைட்டில் ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா -128லேருந்து, ஓகேவா? ஸோ ப்ளஸ் 127 வரைக்கும் தான் அதோட வேல்யூ வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு பைட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு 130 அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது கீழே நான் வந்துட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இது கீழே நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்னோட வேரியபிள் நேம் num1 அப்படின்றது. ஓகேவா? இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸில் ஒன் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ எனக்கு இது என்ன வருது, cannot convert from integer to byte. ஓகேவா? இது என்ன எடுத்துக்கு இந்த 130 அப்படின்றது அது என்னவா எடுத்துருக்குது அப்படின்னாக்கும் அது வந்துட்டு இன்டிஜராக எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அதாவது நான் இங்கே என்ன சொன்னேன், அந்த பைட்டோட வேல்யூ வந்துட்டு -128லேருந்து ப்ளஸ் 127 வரைக்கும் தான். பட் நான் இங்கே கொடுத்தது 130 அப்படின்றத கொடுத்தேன். ஓகேவா? ஸோ அதனால் அது என்னவா எடுத்துக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை அது இன்டீஜராக எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு இன்டீஜராக இருக்கிற வேல்யூவை என்னால் பைட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு 120 ஒரு 5 அந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா? ஐ மீன் இந்த ரேஞ்சுக்கு உள்ளார கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதை ரன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ். இப்போது நான் கொடுத்த அந்த வேல்யூ எனக்கு எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு பைட் ஒன்று அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரேஞ்ச் இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஷார்ட். இப்போது ஷார்ட் அப்படின்றது ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு ஷார்ட் அப்படின்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் num2 அப்படின்னு கொடுத்துட்டு ஷார்ட்டோட ரேஞ்ச் எவ்வளோ ஆக்சுவலாக -32,000லேருந்து ப்ளஸ் 32,000 வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நான் வந்துட்டு ஒரு 35 அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அகைன் இன்னொரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் காப்பி இது என்னோட வேரியபிள் நேம் num2 அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதையும் அப்படி தான் என்ன எடுத்துக்குது அப்படின்னா
cannot convert from integer to short அப்படின்னு எடுத்துக்குது. இதையும் ஒரு இன்டீஜராக தான் எடுத்துக்குது, அது ஷார்ட்டாக எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ இப்போது ஷார்ட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்குற அந்த ரேஞ்ச் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு 30 அப்படின்ட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 30 அப்படின்ட்டு போட்டுட்டு டெஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது அது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா நான் கொடுத்த அந்த 30 அப்படின்ற அதோட வேல்யூ எனக்கு இந்த ரேஞ்ச்குள்ளார இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இன்டீஜர். இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இப்போ நார்மலாக வந்துட்டு நான் இன்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு கொடுக்குறேன் அப்படின்னா அது எல்லாமே அது வந்துட்டு எதாவது எடுத்துக்கும் அப்படின்னா அது இன்டீஜராக தான் எடுத்துக்கும். ஓகேவா? இன்டீஜர். ஓகே, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா 3 அப்படின்ட்டு கொடுத்து இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த இடத்துல ஆக்சுவலாக இன்டீஜர் அப்படின்றதுக்குமே இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதை அதை தாண்டி போகும்போது அது என்னவா எடுத்துக்கலை அப்படின்னா அது வந்துட்டு அதால் இன்டீஜராக வந்துட்டு எடுத்துக்க முடியல. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து இன்டீஜரோட வேல்யூ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும், நம்ம எப்போதும் ஜென்ரலாக கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா அது இன்டீஜராக எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அது போகும்போது அதால் அதை இன்டீஜராக வந்துட்டு எடுத்துக்க முடியல. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுத்த இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இந்த இது வந்துட்டு அந்த ரேஞ்சுக்கு உள்ளார இருக்குது, அதனால் அதால் அதை வந்துட்டு எடுத்துக்க முடியுது. ஓகேவா? அப்போ எனக்கு வந்துட்டு நான் இன்டீஜர் அப்படின்ற ஒன்று வந்துட்டு இன்னும் எனக்கு அதிக நம்பர் இருந்தால் அதனால் எப்படி பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இன்டீஜருக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தான் லாங் அப்படின்றது. ஓகேவா? இப்போ இதில் நான் வந்துட்டு இந்த இடத்துல லாங் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு லாங் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இவ்வளோது நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? லாங் அப்படின்றத கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எல் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் அது லாங்காக வந்துட்டு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அந்த வேல்யூ அந்த ரேஞ்ச்குள்ளார இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இன்னும் பெரிய வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இது இவ்வளோ பெரிய வேல்யூமே அது என்னவா எடுத்துக்குது அப்படின்னா அது லாங்காக வந்துட்டு எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ பட் இதுக்கப்புறம் எடுத்துக்கல, இந்த இது வரைக்கும் அதோட வேல்யூவை அது லாங்காக எடுத்துக்குது. இதை வந்துட்டு நம்மளால் இன்டீஜரில் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம லாங் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். லாங் கொடுக்கும்போது கண்டிப்பாக லாஸ்ட்டில் எல் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும், அது லாங் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இல்லைனா அது இன்டீஜராகவே எடுத்துக்கும். அப்போ அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்து இவ்வளோ பெரிய வேல்யூவை இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? காப்பி ஜஸ்ட் பேஸ்ட்டு வேரியபிள் நேம் 3. ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி இப்போது நான் கொடுத்த இந்த லாங்கோட வேல்யூ வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி இந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாங் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட் அண்ட் டபுள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃப்ளோட் அப்படின்றது என்ன, நம்ம ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வச்ச வேல்யூலாம் நம்ம வந்துட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் வந்துட்டு ஃப்ளோட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட வேரியபிள் நேம் நான் 4 அப்படின்றது. ஓகேவா? இப்போது நான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எரர் வரும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா cannot convert from double to float. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இதை மென்ஷன் பண்ணது ஃப்ளோட் அப்படின்ட்டு தான் நான் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணேன். ஓகேவா? பட் அது என்ன எடுத்துக்குது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற டபுளை என்னால் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி அதுக்கு இதில் எஃப் அப்படின்றத கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த வேல்யூவை அது ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா அது வரைக்கும் அதோட வேல்யூவை டபுளாக தான் இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் பாயிண்ட் வச்சு ஒரு வேல்யூவை கொடுத்தாலும் அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அது டபுளாக தான் எடுத்துக்கும். அதை ஃப்ளோட்டுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாம் அந்த பாயிண்ட் வச்ச வேல்யூ முடிஞ்சதுக்கப்புறம் எஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை ரன் பண்ணுங்கள். இப்போது நான் கொடுத்த அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஃப்ளோட்டோட ரேஞ்ச் வந்துட்டு பார்க்கும்போது 6 to 7 டெசிமல். ஓகேவா? ஸோ அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 to 7 இது வரைக்கும் நம்மளால் வந்துட்டு கொடுக்க முடியும். ஓகேவா?
அதுக்கு மேலே நான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டபுள் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளோட்டில் நீங்கள் டெசிமல் பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 6 to 7 வரைக்கும் கொடுக்கலாம். டபுளில் கொடுக்கும்போது 15 to 16 வரைக்கும் நம்மளால் வந்துட்டு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகேவா? தென் நார்மலாக மற்றபடி நம்ம ஸ்ட்ரிங்கு கேரக்டர் ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு நேம் ஒன்று நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு ஸோ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வந்துட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டில் செமிகோலன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட என்னோட வேரியபிள் நேம் வந்துட்டு நேம். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு எஸ் வந்துட்டு கேப்ஸில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த நேம் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இப்போ நான் வந்துட்டு ஒரு கேரக்டர் ஓகேவா? ஸோ நான் ஒரு கேரக்டரை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏ அப்படின்றத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் கேரக்டர் அப்படின்றத யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னோட வேரியபிள் நேம் ஓகேவா? ஸோ இப்போது இதை ரன் பண்ணுங்கள். நான் கொடுத்த அந்த கேரக்டரும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.